ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுக்குள்ள நடிகர் தனுஷார் நடிப்பில் வெளியான இட்லி கடை திரைப்படம் தமிழகம், தெலுங்கு, கர்நாடகா என உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் 3 நாள் முடிவில் உலகம் முழுவதும் இட்லி கடை திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்கே நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படத்தோட 3 நாள் வசூல இட்லி கடை திரைப்படம் முறியடிச்சிருக்கா இல்லை அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இட்லி கடை திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் 5க்கு நீங்களே ரெடிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக மதராசி திரைப்படம் பார்த்தீங்கன்னா 3 நாள் முடிவில் உலகம் முழுவதும் 63 கோடியே 60 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. ஸோ இட்லி கடை திரைப்படம் 3 நாள் முடிவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத டீட்டெயில் பார்த்துடலாம். அதாவது 3 நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் இட்லி கடை திரைப்படம் 25 கோடியே 5 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. தெலுங்குல 1 கோடியே 85 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. கர்நாடகாவில் 2 கோடியே 80 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. கேரளாவில் 55 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 35 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஓவர்சீஸில் 6 கோடியே 75 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதன் மூலம் 3 நாள் முடிவில் உலகம் முழுவதும் இட்லி கடை திரைப்படம் 37 கோடியே 35 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அதாவது மதராசி திரைப்படத்தை விட இட்லி கடை திரைப்படம் 3 நாள் முடிவில் உலகம் முழுவதும் குறைவான வசூல் தான் பண்ணியிருக்குது. அதாவது மதராசி பண்ண வசூலில் பாதி வசூல் தான் இட்லி கடை திரைப்படம் பண்ணியிருக்குது. அதாவது இட்லி கடை திரைப்படம் 3 நாள் முடிவில் 37 கோடியே 35 லட்சமும், மதராசி திரைப்படம் 63 கோடியே 65 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. ஸோ தொடர்ந்து 2 நாள் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக இட்லி கடை திரைப்படத்தோட வசூல் அதிகரிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.